கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 184ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தேவ பாதுகாவல் இந்த வசனம். நீங்க கவலை இல்லாம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடவுங்கள். அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாவலை தந்து உங்களை சமாதானத்தோடு வாழ செய்வார். இப்பொழுது நாம் இந்த நிச்சயத்தோடு விசுவாச அறிக்கை செய்வோம். உன்னதமான தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ண நீர் இருக்கிறீர், ஜெயம் தர நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாய் சத்துரு எவ்வளவு படையெடுத்து வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களுக்கு முன்பாக அவர்கள் முறிந்தோடுவதை எங்கள் கண்கள் காணும் என்று நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருவீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சமாதானத்தோடு நீங்கள் சுகித்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். God bless you.